Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 78 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. சென்செக்ஸ் 241 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. நிஃப்டி 50 23,453 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 77,339 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 50,363 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 184 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 41,406 பாயிண்ட்ஸில் இருக்குது. 984 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு ஐடி. நெக்ஸ்ட் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் லாஸ்ட் மார்க்கெட் டேயில் 1,403 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 2,330 கோடிக்கு வந்து நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் செல் பண்ணுறாங்க, டிஏஎஸ் வந்து மார்க்கெட்டில் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது வருண் பிவரேஜஸ், இந்த ஹிண்டால்கோ, வேதாந்தா இதெல்லாமே இருக்கிறாங்க. ஸோ லார்ஜ் கேப்பில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னா வருண் பிவரேஜஸ் தான். ஸோ அவங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஹிண்டால்கோ, வேதாந்தா, டாடா ஸ்டீல் இந்த மாதிரிப்பட்ட மெட்டல் செக்டார் ஸ்டாக் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ரீசன் நான் சொல்லியிருந்தேன். சைனா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த மெட்டல்ஸ், அலுமினியம் ப்ராடக்ட்ஸுக்கு அதுக்கு நீ பார்த்தீங்கன்னா சில மானியம் ரிபேட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை இப்போ சைனா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை அதுக்கான மானியத்தை கேன்சல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை வந்து பொருட்கள் தேவைப்படும் போது இல்லாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு டொமஸ்டிக் மெட்டல் ஸ்டீல் கம்பெனி எல்லாம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு சைனாவோட அந்த ஒப்பீனியனால. நெக்ஸ்ட் முத்தூட் ஃபினான்ஸும் இன்னைக்கு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு. அதுக்கு ரீசன் பார்க்கும்போது அவங்களோட க்ரோத் கைடன்ஸ், அதாவது அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 1 லட்சம் கோடியை தாண்டி இருந்துச்சு. நிறைய ப்ரோக்கிங் கம்பெனிஸ் இவங்களுக்கு டார்கெட் ப்ரைஸும் கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு 7% வரைக்கும் ரேலி ஆச்சு முத்தூட் ஃபினான்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயில் 185ல் இருக்குது. இன்றைக்கி 1.5% கீழே விழுந்திருந்தாங்க. ஸோ ஓவராலாட்டு இந்த கேஸ் செக்டரு அந்த ஸ்டாக்ஸும் இன்றைக்கி அடி தான் விழுந்திருந்துச்சு. இந்திரபிரதாசா கேஸு, மகாநகர் கேஸு, குஜராத் கேஸு, அதானி டோட்டல் கேஸு இதெல்லாமே கீழே விழுந்திருந்தாங்க. அதுக்கான ரீசனும் நான் சொல்லியிருந்தேன். அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏபிஎம் அந்த கேஸ் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை குறைச்சிருக்காங்க. இந்த மாதம் 20%, போன மாதம் 14% அப்படி ரிடக்ஷன் பண்ணது. அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து மார்ஜினை இந்த கம்பெனிக்கு அடி வாங்குறது அப்படி சில ரீசன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் எல்லாமே அடிச்சிருந்தாங்க. ஸோ ஓராட்டு கெயில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுல 185 ரூபாவில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது 160, 170 கீழே வரும்போது கெயில ஸ்லோவாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாங்க. நான் பார்க்கும்போது 1000 ரூபா வரைக்கும் போச்சு. அதுக்கு கீழே போச்சான்னு தெரில. பட் இன்னைக்கு கடைசியாட்டு க்ளோசிங் 1,004 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ ஓவராலாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஒரு ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற போது இப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1000 ரூபா இருக்குது மேக்ஸிமம் இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் 1, 2 தான் பிக் பண்ணணுமே தவிர இதான் கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்சிடர் பண்ணிங்கன்னா அது வந்து நமக்கு வந்து சப்போஸ் அந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாக்கு 50 ரூபா 20 ரூபா ஒரு நாளில் இறங்குதுன்னா அது நமக்கு ஓவரால் அந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ண லாஸ் வந்து பெருசாக தெரியும். அதே நீங்கள் 1, 2, 3 அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா பெரிய லாஸாக தெரியாது. இதனால தான் ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்கிறது சொல்கிறது. நெக்ஸ்ட் என்டிபிசி இறங்கியிருக்கு, 366ல் இருக்குது. இன்னும் இறங்க தான் சான்சஸ் இருக்குது என்டிபிசி. ஓவராலாட்டு மார்க்கெட் ப்ரெஷரில் இருந்துச்சுன்னா இந்த பிஎஸ்சி செக்டாரில் தான் கை வைப்பாங்க. நான் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பவர் செக்டாரில் பார்த்தீங்கன்னா டாடா பவர் கன்சிடர் பண்ண முடியாது. அதானி பவர் கம்பேர் பண்ணும்போது என்டிபிசியில் வேல்யூஷன் அது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அதானி பவர் அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா என்டிபிசின்னா அது $1 மில்லியன் கொஸ்டின் தான். பட் என்டிபிசி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதானி பவரில் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால வந்து நான் டாடா பவர் என்டிபிசியும் கன்சிடர் பண்ணுறேன். டாடா பவர் வந்து ஆல்ரெடி கன்சிடர் பண்ணால் அது வந்து வேல்யூஷன் வந்து இப்போதைக்கு நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஆனால் என்டிபிசி ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு 771ல் இருக்குது. அது இன்னைக்கு 759 வரைக்கும் போச்சு. ஸோ அதுலேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டாடா மோட்டர்ஸில் இன்னைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி டாடா மோட்டர்ஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதே மார்க்கெட் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு 700 கீழெல்லாம் போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது டாடா மோட்டர்ஸில். ஸோ இறங்க பார்த்தீங்கன்னா 1, 2 யூஸ் பண்ணிக்கோங்க. பல்க் பையிங் பண்ணி அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா டாக்டர் டி லேபரேட்டரிஸ் ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கும் இன்னைக்கு அடிச்சிருந்தாங்க. இதில் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, நான் 1295 இதை கன்சிடர் பண்ணேன், ஆனால் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் 1170 வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் லாஸ்ட் க்ளோசிங் டாக்டர் டி லேபரேட்டரிஸில் 1193 ரூபாய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 2.5% காலியாக இருந்துச்சு. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது யூஎஸில் சில மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீகால் பண்ணியிருக்காங்க. சண்டே நைட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இது வந்து 1,200 வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மாதிரி 1170 வந்தாங்க. அடுத்து 1193 இருக்குது. ஸோ ஓவராலாட்டு டாக்டர் டி லேபரேட்டரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஃபார்மா செக்டர்லாம் நாட்கோ ஃபார்மா இவங்க எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி லெவலில் தான் இருக்குது. ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க, லாங் டர்முக்கு ஒருத்துள்ளதாக இருக்கும்.
நான் இதான் சொன்னேன், டாக்டர் டி லிபர்ட்டிஸ் ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாரு 1295 வாங்கி அவர் கொஞ்சம் பல்காக பை பண்ணியிருப்பார் போல், கொஞ்சம் லாஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். 13% நெகட்டிவ்ல இருக்குன்னு சொல்கிறாரு. ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி தான் அந்த பிரச்சனையே வந்திருக்காது ப்ரோ. அதனால இனிமேலாவது ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டருக்கு அப்போ இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு மார்க்கெட்டில். 4839 ரூபா வரைக்கும் போனாங்க. கடைசியில் 4733 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி ஹீரோ மோட்டர் கப்பு. இது வந்து எக்ஸ்பெக்டட் தான், ஏன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி ஏற்றிருக்காங்க. ஆட்டோ ஸ்டாக்ஸும் இன்றைக்கி செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோவும் பாசிட்டிவில் தான் ஒரு ஆலட் இருந்துச்சு. இது வந்து ஹீரோ மோட்டர் கப்பில் வந்து அப்டேட்டு. ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஹீரோ மோட்டர் கப்பில். ஸோ கொஞ்சம் ஷேர் ப்ரைஸ் இறங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 500 to 400 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் இறங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கை கோல்டை பற்றி ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. ஸோ ஸ்கை கோல்டோட ஷேர் ப்ரைஸ் நான் பார்க்கும்போது 3419 ரூபாவில் இருக்குது. இதோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எபோவ் 62 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது பிஏ ரேஷியோ பார்க்கும்போது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் எப்போ இதை லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணேன்னா இவங்க 9:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. பட் ஸ்டில் வந்து அது போனஸ் ஷேருக்கான ரெக்கார்ட் டேட் நமக்கு என்ன கிடைக்கல. 2 days முன்னாடி இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 94% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, 405% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அதிகரிச்சிருந்துச்சு. ஓரளவுக்கு இதை பேஸ் பண்ணி தான் அன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 5% மேலே அன்றைக்கி அப்பர் சர்க்யூட் அடிச்சு மார்க்கெட்டில் நின்றுச்சு. 3419 ரூபாவில் இருக்குது. ஸோ இது வந்து 9:1 அந்த ரேஷியோவில் போனஸ் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கான ரெக்கார்ட் டேட் வரல, ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க, அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான், வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த ஸ்கை கோல்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுசுகி டாடா எல்க்ஸி இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. சுசுகி மோட்டார் கார்பரேஷனும் டாடா எல்க்ஸியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் புனேல பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் சென்டர் வந்து ஆஃப்ஷோர் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சுசுகி டாடா எல்க்ஸி ஆஃப்ஷோர் டெவலப்மெண்ட் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜாப்பனீஸ் பேஸ் பண்ண மல்டிநேஷனல் மொபிலிட்டி மேனுஃபேக்சர் தான் அந்த சுசுகி. ஸோ இவங்க டாடா எல்க்ஸி கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுசுகியோட அட்வான்ஸ் இன்ஜினியரிங் அந்த சென்டர் தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து சுசுகி மோட்டார் டாடா எல்க்ஸி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க கைவசம் இருக்கிற கேஷ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடியாட்டு இருக்குது. மோராட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் 1.80 lakh crore வந்து கேஷ் அவங்க கைவசம் வச்சிருக்காங்க. ஸோ இது அவங்களோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் 5.05%. செப்டம்பரில் அந்த கேஷ் ஹோல்டிங்ஸ் 1.86 lakh crore இருந்துச்சு, 5.02% ஆஃப் த டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ அக்டோபரில் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 35.72 lakh crore ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் ஈக்விட்டி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். இதில் 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா மோர் தென் 10,000 crores மேலே கேஷ் வந்து அவங்க கைவசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ரவுண்ட் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா மோராட்டு எஃப்ஐஎஸ் மார்க்கெட்டில் விற்கிறாங்க, டிஏஎஸ் வந்து வாங்குறாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கைவசம் அதிக அளவில் கேஷ் வச்சுருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் நடக்குது. இதில் வந்து அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோத் நீங்கள் அந்த சார்ட்டாக பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 4% மேலே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஐசிசி ப்ருடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு 6%. இல்லை பிபிஎஃப்ஏஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 19% மேலே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ஏஎஸ் தான், ஆனால் அதிக அளவில் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கைவசம் வச்சுருக்குது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் கைவசம் தான் அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஈக்விட்டி வந்து அதிக அளவில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் சந்தோஷ் ஐயங்கார் கேசவன் இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் 3 yearsக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓஎன்ஜிசி என்டிபிசியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ரினோபிள் எனர்ஜி அண்ட் ஆஃப்ஷோர் விண்ட் ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு தான். ஸோ அந்த ஜாயின்ட் வெஞ்சர் நீ பார்க்கும்போது 2 கம்பெனியோட சப்சிடரியாக இருக்கிற அவங்களோட க்ரீன் எனர்ஜி சப்சிடரி மூலமாக தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜாயின்ட் வெஞ்சருக்கு நேம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது ஓஎன்ஜிசி என்டிபிசி கிரீன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 50:50 ஜாயின்ட் வெஞ்சர் தான். ஸோ அதோட வேல்யூ பார்க்கும்போது 10 lakh கேபிட்டலில் தான் இந்த ஜாயின்ட் வெஞ்சர் போடுறாங்க. ஷேர் கேபிட்டல் பார்க்கும்போது 10 lakh இருக்குது. ஸோ அவங்களோட சப்சிடரி மூலம் மட்டும் ஜாயின்ட் வெஞ்சர் போடுறாங்க ஓஎன்ஜிசி என்டிபிசி கிரீன் ப்ரைவேட் லிமிடெட். ஃபுல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபீல்ட் டெவலப்மெண்ட், ரினோபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட், இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின்ட் வெஞ்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓஎன்ஜிசி கிரீன் எனர்ஜியும் என்டிபிசி கிரீன் எனர்ஜியும் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்மே ட்ரிப்பில் வந்து அப்டேட்டு. ஸோ ஈஸ்மே ட்ரிப் பிளானர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் நெகட்டிவில் தான் இருந்துச்சு, 29.95 இன்றைக்கி மேலே போயிருக்கணும். ரீசன்ட்லி பார்த்தீங்கன்னா 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 28 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனாலுமே அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டு வந்த பாடு இல்லை. அதனால் ஈஸ்மே ட்ரிப் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க,
நான் சொல்லியிருந்தேன் இது பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஸோ அதனால் ஈஸ்மே ட்ரிப் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி போடுங்க, பார்க்கலாம் அது வந்து ஃப்யூச்சரில் எழும்பி வருது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்னு பார்க்கும்போது தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100%, அதாவது இந்த இவி கார்ஸுக்கான ரோட் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதுக்கு வந்து 100% எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க தெலுங்கானா கவர்மெண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவி கார்ஸ் வந்து விற்பனை அதிகரிக்க வேண்டி தெலுங்கானா கவர்மெண்ட் இந்த முடிவை கொடுத்துருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து இவி கார் சேல்ஸ் வந்து தெலுங்கானாவில் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பஜாஜ் ஃபின்ஸோட ஒரு பாட்டு தான். ஸோ இவங்க வந்து இவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 66,131 கோடியாக இருக்குது. ஸோ இதில் கவனிக்க வேண்டியது கஸ்டமர் ஃப்ரான்ச்சைஸ் 92.09 மில்லியன்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ ஆப் மூலமாட்டு, அதாவது அந்த ஆப் பிளாட்ஃபார்ம் மூலமாட்டு நெட் யூசர்ஸ் 61.67 மில்லியன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டாக் ப்ரைஸ் நாளைக்கு ரேலியாக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கீழே விழுந்துருந்தாங்க. ஸோ இந்த நியூஸுக்கு அப்புறம் நாளைக்கு மேலே போகுதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் 21% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 10,000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் இஷ்யூன்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 7.23% கூப்பன் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ அதோட டென்யூர்னி பார்க்கும்போது 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் நிர்மலா சீதாராமன் மேடம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் 25ல் கிட்டத்தட்ட ஒரு 500 எஸ்பிஐ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ மோராட் இது வந்து எஸ்பிஐயில் வந்து ஓவரால் அப்டேட்ஸு. எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் சிட்டி சொல்யூஷன் சம்மந்தமாட்டு அமெரிக்காவில் கொலராடோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் கூட வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மொபிலிட்டி, எனர்ஜி எஃபிஷியன்சி இதை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி கொலராடோ ஸ்மார்ட் சிட்டிஸ் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது வந்து எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. கொலராடோவில் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க லார்சன் இது எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ். எஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிரைட்டீரியா, அதாவது அவங்களோட கிரெடிட் கார்டுக்கு வந்து ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிரைட்டீரியானு வச்சுருக்காங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே உண்டுது. அதை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க போல் தெரியுது. இந்த ஆன்லைன் கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதோட ஏர்னிங் கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்க வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 5 times வரைக்கும் நார்மல் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து சேம் டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு கிடச்சிட்டு இருந்தது. நவம்பர் 18 வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் அந்த நார்மல் டிரான்சாக்ஷனுக்கு வந்து சேம் டிரான்சாக்ஷனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பிளானோ மினிமம் $1000 ஸ்டார்ட் ஆகும் ஆனுவல் ஃபீ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க அவங்களோட கிரெடிட் கார்டு ஏர்போர்ட் லான்ச் யூசஸ் சம்மந்தமாட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.